ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். Today I want to let you know that your pain is for a gain. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது. வேதத்திலிருந்து ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. யோவான் 16:21 பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். ஒரு பெண்ணுக்கு தன் குழந்தை பிறக்கிற வரையிலும் கஷ்டங்க. 9 மாதம் அதை பெற்று எடுப்பதற்குள்ள முடி கொட்டும், ஸ்கின் கலர் மாறும், அதுக்கு பிறகு வாந்தி வரும், பயங்கரம். அப்படியே நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது, எதை சாப்பிட்டாலும் எது கழிக்கும், so many discomforts. ஆனால் அந்த குழந்தை பிறந்த உடனேயே அது வரைக்கும் ஏன் எனக்கு இப்படின்னு சொல்ற அதே தாய் அதுக்கப்புறமா அந்த பெயினை பத்தி பேசுறதே இல்லைங்க. குழந்தையும் பிறக்குது, அதுக்கும் ஒரு வலி இருக்குது, தாய்க்கும் ஒரு வலி இருக்குது. தாயுடைய வலி எப்படின்னு சொன்னா குழந்தைய பார்த்தோன்னே போயிடும். ஆனால் குழந்தைக்கு ஒரு வலி இருக்குது. இதை நான் சமீபத்தில் கண்டுபிடிச்சேன். குழந்தை தாயினுடைய அம்னியாட்டிக் ஃப்ளூயிடுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு தெரியுமா, குழந்தை ப்ரீத் பண்ணுறது இல்லை. The baby doesn't breathe. குழந்தையுடைய லங்ஸ் வயிற்றில் இருக்கிற வரைக்கும் செயல்படுறது இல்லையா. இன்ஃபேக்ட் ஒரு குழந்தைக்கு கடைசியாக டெவலப் ஆகிற ஆர்கனே லங்ஸ் தானே, நுரையீரல்கள் தான். அப்போது தாயுடைய ப்ரீதிங்கில் தான் சர்வை பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் குழந்தை வெளியே வரும்போது ஃபஸ்ட்டு வர்றது தலை. எதுக்கு? ஏன்னா அது சொந்தமாக சுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். வெளியே எடுத்த உடனே குழந்தைய அந்த நர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, தலை கீழே அப்படி காலை அப்படி பிடிச்சி தொங்க வச்சுட்டு அந்த பம்பு மேலேயே 2 தட்டு தட்டுறாங்க. எதுக்கு தட்டுறாங்க? குழந்தை இன்னும் அழுகும், ஏற்கனவே அதுக்கு ஷாக்கு, நல்லா வாமா அம்மாவுடைய மடியிலிருந்து வெளியே இப்படி ஆயிடுச்சேன்னு. ஆனால் அதை ஏன் தட்டுறாங்கன்னா அதனுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா தண்ணியும் வெளியே வரணும், அதனுடைய லங்ஸுக்குள்ளே இருக்கிற எல்லா தண்ணியும் வெளியே வந்துடணும், வயிற்றுக்குள்ளே இருக்கிற எல்லா தண்ணியும் வெளியே வரணும். ஏன்னா வந்தால் தான் குழந்தை தன்னால் சுவாசிக்க ஆரம்பிக்குது. உங்கள் லைஃப்லையும் சில வலிகள் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் நன்மைக்கு தான். உங்களை கர்த்தர் ஜென்டிலாக டேப் பண்ணுறார். அது அந்த நர்ஸ் அடிக்கிறது இல்லைங்க, இந்த குழந்தை நல்லா சுவாசிக்கணுன்றதுக்காக தாங்க அதை தட்டுறாங்க. இன்னைக்கு கர்த்தர் அப்படிதாங்க உங்களை தட்டுறாரு. உங்கள் லைஃப்பில் இன்னைக்கு சில காரியங்கள் உங்களுக்கு வேதனை அளிக்குது. ஆனால் கர்த்தர் சொல்றார், இதை நான் உங்களுக்கு நன்மைக்காகவே செய்ய போகிறேன். It's beautiful. John 16:21. Soon as she delivered her child, she remembered no more the anguish for joy that a man is born into the world. உங்கள் லைஃப்லையும் நீங்கள் இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்ட அந்த காரியத்தை சீக்கிரமாய் பெற்றெடுக்க போறீங்க. You are going to birth that which you have been tormented for. You have suffered the pain. Now you will see the joy. Today is a new beginning. Your pain is over. Your gain is coming. This day, may the Lord bless you abundantly. God bless you.